ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தவாவில். அதுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 வாழைக்காய் எடுத்து. இது தயிர் சாதம், கீரைக்கு அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், சாம்பாருக்கெலாம். இப்போ இது கூட சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூனு. அதில் இது குழம்பு மிளகாய் தூள், அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தோசை தவா போட்டுக்கலாம். இப்போ தவா நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்ச உடனே நம்ம இந்த மிளகாத்தூள் போட்டு சால்ட்டு மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கிறத வாழைக்காய் நம்ம இப்போ தவாவில் போட்டுக்கலாம். உங்கள் தவாவில் எந்த அளவுக்கு ஹீட்டு பரவுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். டூ ஸ்பூன் ஆயிலே வாழைக்காய் வறுவல் ரெடி. தேங்க்யூ.